ஹலோ ஆல், இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 4ல் நல்ல ஒரு கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம் தான் இது. ரியலாக நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நம்ம 2 டைமென்ஷன் பார்த்தோட்டி ஹெலிக்கல்னு சூஸ் பண்ணுவோம். எப்போ தெரியுமா ஹெலிக்கல்? மேக்னெட்டிக் ஃபீல்டு போகிற டைரக்ஷனில் வெலாசிட்டி காம்பனன்ட் இருந்தால் மட்டும்தான் ஹெலிக்கல். அப்படி இல்லைன்னா அது ஹெலிக்கலே கிடையாது. சரி, இப்போ பாருங்க, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 3.2y + j. வெலாசிட்டி ஐஜேல போகிறாங்க. கிவன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு 2Kல போகிறாங்க. ஐக்கு கே பர்பண்டிகுலர், ஜேவும் கேக்கு பர்பண்டிகுலர். அப்போ கண்டிப்பாக ஹெலிக்கல் வர வாய்ப்பே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்போ 1ம் தப்பு, 2ம் தப்பு. ஆட்மன் அவுட்டில் அதை 2 வெளியில் எடுத்துடுறோம். சூப்பர். இப்போ F இஸ் ஈக்குவல் டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் படி Q ஆஃப் V கிராஸ் B. இந்த Q வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நான் எலக்ட்ரான் அப்படியே -E போட்டு வச்சுக்கிறேன். இப்போ V கிராஸ் B கண்டுபிடிக்க போகிறேன். V என்ன? 3.2i + J கிராஸ் B என்ன? 2K. இந்த I இன்டூ K என்ன? 3.2 இன்டூ 2 6.4. I கிராஸ் J I கிராஸ் K -J ப்ளஸ் 1 இன்டூ 2 2 J கிராஸ் K ப்ளஸ் I. பக்கா. இப்போ ஃபைனலாக -6.4J கொஞ்சம் ஆர்டர் எழுதிக்கலாமா? எஸ். ப்ளஸ் 2I -6.4J. ஓப்பன் த ப்ராக்கெட். 2I -6.4J. இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. -2i + 6.4Jன்னு வரணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜேங்கிறது யார் ஆக்சுவலாக? ஒய். ஐங்கிறது யார் ஆக்சுவலாக? எக்ஸ். எக்ஸ் என்ன கோஆர்டினேட்டில் இருக்காங்க? மைனஸ். ஜே எதில் இருக்காங்க? ப்ளஸ். அப்போ எதில் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. 3 இஸ் த ரைட் ஆன்சர். பக்கா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே உங்கள் குழப்பறதுக்குன்னே ஆக்சிஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரி அப்சர்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ மென்டலி ஸ்டேபிளாக இருக்கீங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் போடுறீங்களா அப்படின்னு இது எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் எக்ஸாமோட வேலை. அவங்க செலக்ட் பண்ணலை, நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.